அழகிய மீனும் அதன் கனவும். ஒரு குளத்தில் அழகிய பல உயிரினங்கள் வாழ்வதற்கு காரணமாக அமைந்தது. அந்த குளம் மிகவும் ஆழமான மற்றும் பெரிய குளமாகும். அந்த குளத்திற்கு தண்ணீர் மழை பெய்து நிரம்புவதை விட ஆற்றில் திறந்துவிடும் உபரி நீரில் நிறைந்து பின்பு அந்த உபரி நீர் அடுத்த கண்மாய்க்கு செல்லுவதே இந்த வழியாகும். இக்கதையில் கதாநாயகன் ஒரு சிறிய மீனாவான். அந்த மீன் பிறப்பு இறப்பு அனைத்தும் இந்த குளத்திலேயே முடிந்துவிடும். அவர்கள் பொறுத்தவரை இந்த குளம்தான் அவர்களது உலகம். கதாநாயகனின் பெயர் மீனன். அவன் தினமும் உணவை அறிந்து உண்பதையே காலமாக ஓட்டினான். அப்பொழுது இந்த இடத்தில் இடியுடன் கூடிய கனமழைகள் பெய்தன. அப்பொழுது ஒரு இடி பக்கத்தில் இருக்கும் மரத்தின் மேல் விழுந்தது. இதை பார்த்த அந்த மீன் தண்ணீருக்குள் ஆழமாக சென்று பயந்தது. மழை நின்றது. சூரிய ஒளி வெளியே வந்தது. பின்பு அந்த சிறுமீன் மேலே வந்து அந்த மரத்திற்கு என்ன ஆனது என்று பார்த்தது. அந்த மரம் கருகிய நிலையில் நின்றது. பின்பு அவன் பக்கத்தை செல்லும் முதிர்ந்த மீனிடம், அதுதான் இடி இடிக்கிறது என்று தெரிகிறது, ஏன் அந்த மரம் ஓடாமல் ஒரே இடத்தில் நிற்கிறது என்று கேட்டது. அதற்கு அந்த முதிர்ந்த மீன், அவனால் ஓட முடியாது என்று கூறியது. ஏன் அவனால் ஓட முடியாது என்று கேட்டது. ஏனெனில் அவனது பிறப்பு அப்படித்தான் என்று அந்த முதிர்ந்த மீன் சிறுமீனை பார்த்து கூறியது. இதை கேட்ட சிறுமீன், நாம் இடியை பார்த்தவுடன் ஓடி செல்கிறோம் அல்லவா, அதை போலவே அந்த மரமும் செல்லலாம் என்று யோசித்து சிறிய மீன் கூறியது. அதற்கு முதிர்ந்த மீன், நாம் நீந்துவதைப் போல மரத்தால் ஓட முடியாது என்று கூறியது. அதற்கு அந்த சிறுமீன், ஆனால் நாமும் இதே குளத்தில் தானே பிறந்ததிலிருந்து உள்ளோம், நீங்கள் இந்த குளத்தை விட்டு சென்று இருக்கிறீர்களா என்று கேட்டது. நமக்கு இந்த குளம்தான் கடைசி வரை உயிர் வாழும் இடமாகும் என்று அந்த முதிர்ந்த மீன் கூறியது. இங்கு இருக்கும் மீன்கள் மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று கேட்டது. அதற்கு பெரிய மீன், இந்த உலகத்திலேயே நிறைய மீன்கள் உள்ளன, அதற்கு சிறப்பு எதிர்காட்டு உனது தந்தையின் வரலாறு தான் என்று கூறியது. முதலாக, இந்த குளம் இயற்கையாக உருவானது அல்ல. இது ஒரு மனிதர்களால் வெட்டப்பட்ட குளமாகும். இந்த குளத்தில் மீன்களே கிடையாது. அப்பொழுது மனிதர்கள் சில மீன்களை வாங்கி வந்து இந்த குளத்தில் விட்டன. அதில் உனது தந்தை மற்றும் தாயும் ஒருவர். உனது தந்தைக்கு இந்த உலகை பற்றி நன்கு தெரியும். ஒரு நாள் மீன் பிடிப்பவர் வலைகளை விரித்து மீனை பிடிக்க முயன்றனர். இதை பார்த்த உனது தந்தை அனைத்து மீன்களும் முன்னின்று அவர்களை வழிநடத்தி உடனடியாக இந்த குளத்தின் ஓரங்களில் சென்று சகதிக்குள் செல்லும்படி ஆணையிட்டார். ஆனால் அந்த சகதிக்குள் எப்படி செல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பின்பு பெரிய ஆண்மீன்களை பார்த்து, போய் அந்த சகதியை தோண்டுங்கள் என்று கட்டளையிட்டார். பின்பு அந்த தோண்டிய குழியில் அனைத்து மீன்களும் உள் சென்றன. மனிதர்கள் மீனை தேடி தேடி அலைந்தனர். ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு மனிதர்களே உள்ளே இறங்கி மீனை பிடிப்பதற்கு கைகளால் தேட ஆரம்பித்தனர். இப்படியே போனால் அவர்கள் இந்த குழியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் நமது இனமே அழிந்து விடுமே என்று அஞ்சியது. இதை பார்த்த உனது தந்தை வேறு பெரிய கல்லை தூக்கி இந்த குழியில் வெளியில் இருந்து அடைத்தார். ஆனால் அவரால் உள்ளே வர இயலவில்லை. அதற்குள் மக்கள் பக்கத்தில் வந்துவிட்டனர். உனது தந்தையை அந்த மனிதர்கள் பிடித்து சென்றனர் என்று அந்த முதிய மீன் வருத்தத்துடன் கூறியது. இதை கேட்ட இந்த சிறிய மீன், அப்படியானால் எனது தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டது. அதற்கு இந்த முதிய மீன், அவர் இறந்து விட்டார் என்பதை கூறுவதற்கு பதிலா அவர் கடலில் சேர்ந்து அடைந்திருப்பார் என்று கூறியது. அதற்கு சிறிய மீன், கடலா, அப்படியென்றால் என்ன என்று கேட்டது. உனக்கு இந்த குளம் தெரிகிறதா, இந்த குளத்தைப் போல பல்லாயிரக்கணக்கான குளத்தை சேர்த்தால் ஒரு இடம் இருக்கும், அதுதான் கடல் என்று அந்த முதிய மீன் சிறிய மீனிடம் கூறியது. பின்பு அந்த சிறிய மீன், அப்படியானால் அந்த கடலை பார்க்க நான் எவ்வாறாக செல்ல வேண்டும் என்று கேட்டது. அதற்கு முதிய மீன், அது நம்மால் செல்ல இயலாது, உனது தந்தை போன்ற வீரமிக்க ஆளால் மட்டுமே அந்த கடலை பார்க்க செல்ல இயலும் என்று கூறியது. இதை கேட்ட சிறிய மீன் மனம் உருகியது. பின்பு அதன் தந்தையை பார்க்க வேண்டும் என்று மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்தன.
ஒரு நாள் இரவில் பிற மீன்கள் தந்தையிடம் விளையாடிக் கொண்டிருந்தன. இதைப் பார்த்த இந்த சிறிய மீன் உள்ளே வெறி கொண்டு இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று யோசித்தது. பின்பு பெரிய மழை பெய்தது. அந்த பெரிய மழையினால் குளத்தில் மேல் உள்ள தண்ணீர் ததும்பி வாய்க்கால் வழியாக வெளியே சென்றது. இதைப் பார்த்த இந்த சிறுமீன் நாமளும் இந்த வாய்க்கால் வழியாக செல்வோம் என்று யோசித்தது. ஆனால் பெரும் இடி இடித்துக் கொண்டே இருந்தது. இதைப் பார்த்த இந்த மீன் பயந்த ஆழத்திற்கு மீண்டும் மீண்டும் சென்றது. பின்பு கண்ணை மூடிக்கொண்டு அவரது தந்தையை பற்றி நினைத்து கொண்டு வேகமாக நீந்தி ஒரு குதி குதித்தது அந்த வாய்க்காலில் இருந்து. இப்பொழுதுதான் அந்த மீனுக்கு உலகம் என்றால் என்ன என்று தெரிய வருகிறது. இந்த வாய்க்காலில் தண்ணீரானது மிக மிக குறுகியதாகவும் மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாகவும் இருந்தது. அதன் ஓட்டத்தை இதால் தாக்க பிடிக்க முடியவில்லை. பின்பு ஒரு கல்லின் மீது மோதி மயங்கியது. ஒரு நாள் கடந்தன. அவனது காதில் பக்கத்தில் சிலர் பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. இதைக் கேட்ட அவன் மெதுவாக கண் விழித்தான். கண் விழித்தலில் பயந்து வேகமாக தண்ணீரில் நீந்தி நீந்தி செல்கிறான். அவனுக்கு எங்கு இருக்கிறோம் என்று அவனுக்கு புரியவில்லை. பின்பு ஒரு பெண் மீன் அவனை பார்த்து, பயப்படாத என்று கூறியது. நீ காலையில் இந்த கண்மாயில் புதிதாக வந்த நீரில் வந்தாய். மயங்கிய நிலையில் இருந்தாய். என்னவாயிற்று என்று கேட்டது. பின்பு அந்த மீன் நடந்தவற்றை கூறியது. இதைக் கேட்ட பெண் மீன், உண்மையாகவே நீ அந்த பெரிய குளத்தில் இருந்துதான் வந்தாயா? அப்படி இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று கூறியது. எனக்கு உன்னிடம் பேசி புரிய வைப்பதற்கு எல்லாம் நேரமில்லை. நான் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது செல்ல வேண்டும். ஆனால் அவனின் தசையில் அடிபட்டு இருந்ததால் அவனால் நீந்த முடியவில்லை. பின்பு அந்த பெண்ணின் அவனை பார்த்து, உன்னால் இப்போதைக்கு நீந்துவது கடினம். சற்று ஓய்வெடுத்து நாளை செல் என்று கூறியது. அந்த பெண்மீன் இவ்வளவு ஆர்வமாக எங்கு செல்கிறாய் என்று கேட்டது. நான் கடலுக்கு செல்கிறேன் என்று கூறியது. கடலா? அப்படியென்றால் என்ன என்று கேட்டது. நீ இருக்கிறாயே, இது ஒரு குளம். இந்த குளத்தைப் போல பல்லாயிரம் மடங்கு பெரியதானதுதான் கடல் என்று கூறியது. இதைக் கேட்ட அந்த பெண்மீன் அவனை பார்த்து சிரித்து, உனக்கு மண்டையில் அடிபட்டது என்று நினைக்கிறேன். இந்த குளத்தை தாண்டினால் இவ்வுலகில் எதுவுமே கிடையாது என்று சிரித்து கொண்டே சொன்னது. அதற்கு அந்த சிறுமீன், அப்படியென்றால் நான் எங்கிருந்து வந்தேன் என்று அந்த பெண்மீனிடம் கேட்டது. பெண்மீன் யோசித்தது. பின்பு ஒரு நாளாகின. அந்த சிறிய மீனுக்கு உடம்புக்கு ஓரளவுக்கு சரியானது. பின்பு அந்த குளத்தில் இருந்து செல்வதற்கு முடிவெடுத்தது. அந்த பெண் மீனை பார்த்து, நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றது. அந்த சிறிய குளத்தில் இருந்து வாய்க்கால் வழியாக ஒரு பாதை சென்றது. அதில் குதித்து இந்த மீன் அதன் பாதையை நோக்கி சென்றது. அப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கழுகு அந்த சிறிய மீனை பிடிப்பதற்கு குறிவைத்தது. வேகமாக அந்த மீனை பிடிப்பதற்கு மேலே இருந்து சீறி பாய்ந்து கொண்டு வந்தது. இதை பார்த்த இந்த சிறிய மீன் முடிந்தவரை வேகமாக நீந்தி செல்ல முயற்சிக்கிறது. கழுகும் அவனை ஒட்டி வந்துவிட்டது. அவன் கண்ணை மூடிக்கொள்ள சற்றென்று மற்றொரு மீன் பாய்ந்து கழுகின் தலையை சேர்த்து அடித்தது. கழுகு பயந்து அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது. பின்பு அந்த ஆண் மீன் யாரை அவனை காப்பாற்றியது என்று பார்த்தது. பார்த்தால் அந்த பெண் மீது அவனை தொடர்ந்து பின்னாலே வந்து கொண்டிருந்தது. ஆண் மீன் அந்த பெண் மீனை பார்த்து, நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டது. நீ தனியாக செல்கிறாயே, அதுதான் உன்னிடம் கூட வரலாம் என்று யோசித்தேன் என்று கூறியது. நான் தனியாக செல்வதற்கு பயப்படவே இல்லை. நீ ஏன் என்னுடன் வருகிறாய் என்று கேட்டது. அதற்கு, நீ நன்றாக பேசுவாய். நான் இப்பொழுது இங்கே இல்லை என்றால் உன்னை அந்த கழுகு தின்றிருக்கும் தெரியுமா என்று கேட்டது. பின்பு அந்த இருவரும் அந்த வாய்க்காலில் நீந்த ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த மீன் ஆண்மீனை பார்த்து கேட்டது, நீ எதற்காக கடலை பார்க்க செல்கிறாய் என்று கேட்டது. பின்பு அந்த ஆண்மீன் அவனது தந்தையின் கதையை கூறியது. இதை கேட்டு அந்த பெண் மீன் மிகவும் ஆச்சரியமடைந்து, மிகவும் வீரமானவர் என்று கூறியது. அடுத்ததாக அந்த பெண்மீன், நீ இன்னும் அவர் உயிரோடு இருப்பார் என்று நினைக்கிறாயா என்று கேட்டது. அதற்கு அந்த ஆண்மீன் கேட்டு கோபத்துடன், நீ இங்கிருந்து வர விருப்பம் இருந்தால் வா, இல்லையெனில் உனது வீட்டிற்கு நீயே செல் என்று கூறியது. இதை கேட்ட பெண்மீன், சரி சரி, தெரியாமல் சொல்லிவிட்டேன், வா செல்வோம் என்று இருவரும் பல நாட்களாக அந்த கால்வாயில் சென்றனர்.
அந்த கால்வாய் கடைசியாக ஒரு சிறு ஆற்றின் படுகையை சேர்ந்தது. இந்த சிறிய ஆறு பாதையை கடந்து ஒரு இரண்டு வழியாக பிரியும் ஒரு பாதையை சென்றது. அப்போது எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரியாமல் யோசித்தனர். பின்பு நன்கு சிந்தித்து இடதுபுறமாக செல்வோம் என்று ஒரு பாதையை முடிவெடுத்து சென்றனர். தண்ணீர் மிகவும் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. தண்ணீர் ஆழமாகவும் இருந்தது. போக போக தண்ணீரின் நீரோட்டம் மிகவும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பின்பு பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று வந்தது. இதை பார்த்த அந்த இரண்டு மீன்களும் பயந்து கொண்டு எப்படியாவது இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று கத்தியது. எதிர்நீச்சல் போடு, எப்படியாவது நாம் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று யோசித்தது. இருவரும் எதிர்நீச்சல் அடித்து வேகமாக முடிந்தவற்றை செய்கின்றன. ஆனால் அவர்கள் இருவரால் அந்த தண்ணீரின் வேகத்தை கடந்து செல்ல முடியவில்லை. அந்த நீர்வீழ்ச்சியில் இருவரும் கீழே விழுகின்றன. நீர்வீழ்ச்சியின் கீழே வருவதால் இருவரும் மயங்கி விழுந்தனர். பின்பு இருவரும் கண் விழிக்கின்றன. முழித்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இருவரும் பின்பு தண்ணீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தனர். போற வழியில் ஒரு கல் போல் ஒன்று இருந்தது. இதை பார்த்து அவர்கள் கல்தான் வருகிறது என்று விலகி சென்றனர். ஆனால் அந்த கல் பின்தொடர்ந்து அவர்களை நோக்கி வருகிறது. பின்பு அந்த மீன் நன்றாக கூர்ந்து பார்த்தால் அதற்கு பெரிய கோர பற்களும் அதன் உடம்பு மிகவும் பெரியதாகவும் இருந்தது. அது கல் இல்லை என்று அவர்களுக்கு புரிய வருகிறது. அந்த பெண்மீனிடம் சொன்னது. பெண்மீன் ஓடு ஓடு என்று கத்தியது. என்னவாயிற்று என்று கேட்டது. அதற்கு அந்த பெண்மீன் அது முதலை, அது நம்மளை தின்றுவிடும் என்று கூறியது. அதற்கு அந்த ஆண்மீன் நம்மளை தின்பார்களா என்று கேட்டது. பேசுவதற்கு நேரமில்லை, முதலில் இங்கிருந்து வேகமாக நீந்து என்று கூறியது. அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்லில் அந்த பெண்மீன் சிக்கியது. அந்த ஆண்மீன் பெண்மீனை பார்த்து வேகமாக வா, ஏன் அங்கேயே நிற்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பெண்மீன், என்னால் நீந்த முடியவில்லை, நான் இந்த இடத்தில் சிக்கிவிட்டேன், இந்த கல் மிகவும் ஆழமாக உள்ளது என்று கூறியது. அந்த ஆண்மீன் வேகமாக வந்து பெண்மீனை காப்பாற்ற முயல்கிறது. அந்த பெண்மீனுக்கு தெரிய வருகிறது அவளது முடிவு நெருங்குகிறது என்று. அவனுடன் அந்த ஆண்மீனும் இருந்தால் அவனும் இறந்து விடுவான் என்று நினைத்து, நீ இங்கிருந்து சென்று விடு, நீ கடலை நோக்கி போ, நீ என்னுடன் இருந்தால் நீயும் அந்த முதலைக்கு உணவாவாய், இங்கிருந்து வேகமாக போ என்று கத்தியது. அந்த ஆண்மீன் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றது. அந்த ஆண்மீனுக்கு மனதிற்குள் உறுத்தியது, எனது தந்தை அங்கு இருக்கும் அனைவரையும் காப்பாற்ற அவர் உயிரையே தியாகம் செய்து வெற்றி பெற்று கடலுக்கு சென்றார். நான் இப்படி செல்லக்கூடாது, நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இல்லையெனில் இங்கேயே எனது மரணமும் இருக்க வேண்டும் என்று கூறியது. பின்பு வேகமாக திரும்பி எதிர்நீச்சல் அடித்து அந்த பெண்மீன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றது. பெண்மீன் கண்ணை மூடிக்கொண்டு அவளது முடிவு கண்முன்னே தெரிந்தது என்று நினைத்து அழுக ஆரம்பித்தது. அப்போது சிறிது கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஆண்மீன் பெண்மீனை பார்த்து எதிர்நீச்சல் போட்டு வருகிறது. இதை பார்த்த அந்த பெண்மீன் வியந்து, ஏன் இங்கே வருகிறாய், போய்விடு என்று கூறியது. நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறி அந்த பெண்மீனுக்கு முன்னால் போய் நின்றது. பின்பு அந்த முதலை பக்கத்தில் வந்தவுடன், ஏய், நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் என்னை தொடர்ந்து என்னை தின்றுவிடு பார்ப்போம் என்று அந்த முதலைக்கு சவால் விட்டது. அந்த ஆண்மீன் மற்றொரு புறமாக கரை பக்கத்திற்கு வேகமாக சென்று நீந்தியது. அந்த முதலை பின்புறமாக அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவன் வேகத்தை இதுவரை பார்க்காத அளவிற்கு வேகமாக நீந்தி அந்த கரையை நோக்கி செல்கிறான். அப்பொழுதுதான் பார்க்கிறான், ஏதோ ஒரு உருவம் அந்த கரையில் இருக்கிறது. ஆனால் அவனால் பின் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. பின்னால் அந்த முதலை அவனை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. நீந்துடா என்று கூறி வேகமாக சென்று அந்த கரையை ஒட்டி சென்று இடதுபுறமாக சட்டென்று திரும்பி மின்னல் வேகத்தை விட அதிகமாக சென்றது. அந்த முதலை அந்த கரையை வந்து இடித்து, அப்பொழுதுதான் அந்த முதலை பார்க்கிறது, கரையில் ஒரு பெரிய யானை தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. அந்த முதலையை பார்த்த யானை அதன் துதிக்கையால் சட்டென்று முதலையை தூக்கி வீசியது. பின்பு அந்த முதலை பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி சென்றது. அந்த ஆண்மீன் புன்னகையுடன் பெண்மீனை பார்த்து அந்த இடத்திற்கு வந்தது.
பார்த்தாயா நான் எவ்வளவு பெரிய வீரன் என்று? நீ கூறினாய் அல்லவா என்னை கழுகில் இருந்து காப்பாற்றினாய் என்று. நானாவது கழுகில் இருந்துதான் காப்பாற்றப்பட்டேன். கழுகு என்னை எளிதாக தின்றுவிடும். ஆனால் இந்த முதலை உன்னை ரசித்து ருசித்து தின்னும். ஒத்துக்கொள், நான் தான் உன்னை விட பெரியவன் என்று அந்த பெண்மீனை பார்த்து கிண்டலடித்து சிரித்தது. அந்த பெண்மீன், நீ இப்படி பேசுவாய் என்று தெரிந்தால் நான் அந்த முதலைக்கே இரையாக ஆயிருக்கலாம் என்று கிண்டலடித்து கூறியது. பின்பு அந்த ஆண்மீன் முதலை சென்ற பக்கமாக திரும்பி, முதலையே, முதலையே, நீங்கள் இப்போது வந்து இவர்களை தின்னலாம். இவள் உங்களுக்காக உணவாக இருக்க விரும்புகிறாள் என்று கத்தி கூறியது. இதை கேட்ட அந்த பெண்மீன், சரி சரி, எப்படியாவது இந்த கல்லில் இருந்து என்னை காப்பாற்று. இந்த இடத்தை விட்டு செல்வோம், அந்த முதலை திரும்பி வந்துவிடப் போகிறது என்று கூறியது. பின்பு அந்த ஆண்மீன் பெண்மீனை காப்பாற்றியது. பின்பு இருவரும் கடலை செல்லும் பயணத்தை மீண்டும் தொடங்கினர். திரும்பவும் இந்த ஆறு இரண்டு பாதையில் திரும்பின. ஒரு பாதை பெரிய காடாக இருந்தது, மற்றொரு பாதை திறந்த வெளியாக இருந்தது. இவர்கள் எந்த பாதையில் செல்வது என்று யோசிக்கின்றனர். அந்த பெண்மீன் முதலை வந்த பாதை எது என்று யோசித்தது. முதலை பெரும்பாலும் உப்பு தண்ணீர் மற்றும் நல்ல தண்ணீரில் இருக்கும் ஒரு இடத்தில்தான் அது அதிகமாக வாழும். உப்பு எந்த பக்கம் உள்ளது என்று யோசித்தது. அது கடல் வரப்போகும் அறிகுறியாகும் என்று கூறியது. இவ்வளவு புத்திசாலியாக பேசுகிறாயே, அப்பொழுது ஏன் நீ அந்த கல்லுக்குள் மாட்டினாய் என்று ஆண்மீன் அந்த பெண்மீனை பார்த்து சிரிக்கிறது. பெண்மீன், நான் பேசாமல் இந்த குளத்திலேயே இருந்திருக்கலாம். இவன் பேசுவதெல்லாம் கேட்க வேண்டும் என்று தலையெழுத்து என்றும் பேசிக்கொண்டு காடு பக்கம் செல்லாமல் திறந்த வழியின் பக்கம் செல்ல முடிவெடுத்தனர். பின்பு ஒரு பெரிய மழை பெய்யத் தொடங்கியது. அந்த மழையின் போது நிறைய இடியும் இடித்தது. இடியை பார்த்து அந்த பெண்மீன் பயந்து நீருக்கு அடியில் சென்றது. அதற்கு அந்த ஆண்மீன், நான் எனது குளத்தில் இருந்து முதலில் வெளியே வருவதற்கு ஒரு ஊண்டுகோலே இந்த இடிதான். பயப்படாமல் வா, உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று ஆண்மீன் பெண்மீனை பார்த்து சொன்னது. அவர்கள் நீந்தி சென்றனர். தண்ணீரின் உப்பும் சற்று கூடிக்கொண்டே வருகிறது. அவர்கள் கடல் பக்கம் வந்துவிட்டோம் என்று அவர்களுக்கு புரிய வருகிறது. திறந்த வெளியும் அதிகமாக செல்கிறது. கடைசியாக கடலுக்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது, அவர்கள் இருக்கும் குளத்தைப் போல இங்கு ஒரு பெரிய குளம் இருக்கிறது என்று. அதுதான் கடைசி குளமாகும். அதற்கு அடுத்து பெரிய கடல். கரையை தாண்டி போனால்தான் கடலுக்கு செல்ல முடியும். பின்பு அவர்கள் இருவரும் எப்படி அது மறுபக்கம் செல்வது என்று யோசித்தனர். அந்த கடைசி குளத்திலும் பல மீன்கள் இருந்தன. அந்த மீன்கள் அவர்களை வரவேற்றன. பின்பு ஓய்வெடுக்கும்படி முதிய மீன் அந்த ஆண் மற்றும் பெண் மீனை பார்த்து கூறியது. பின்பு புதிதாக வந்த இரண்டு மீன்களை பார்க்க குளத்தில் இருக்கும் சிறு சிறு பொடி மீன்கள் வந்து பேசத் தொடங்கின. நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று அந்த ஆண் மற்றும் பெண்மீனிடம் கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண்மீன் அவர்கள் வந்த பாதையையும் அவர்கள் கடந்து வந்த கடினத்தையும் கூறினர். அதை கேட்ட அந்த சிறு மீன்கள் பார்த்து, இவ்வளவு கடினத்தை நீங்கள் கடந்து வந்தீர்களா? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் உண்மையிலேயே நல்ல காதல் ஜோடிதான் போங்கள் என்று கூறியது. இதை கேட்ட அந்த ஆண் மற்றும் பெண் மீன்கள் சங்கடத்தில் ஆழ்ந்தனர். அதற்கு அந்த ஆண்மீன், இல்லை இல்லை, நாங்கள் அப்படி இல்லை என்று கூற வரும்போது அதற்கு அந்த பெண்மீன், ஆம், இல்லையெனில் வர முடியுமா என்று சொல்லி சிரித்தது. பின்பு அந்த சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். ஆண்மீன் அவளை பார்த்து, நீ ஏன் அவர்களிடம் பொய் கூறுகிறாய் என்று கேட்டது. நான் உண்மையைதான் கூறினேன் என்று கூறியது. ஆனால் அந்த ஆணுக்கு அது புரியவில்லை. பின்பு மறுநாள் இந்த இடத்தை விட்டு எப்படி செல்வது என்று பேசுவதற்காக அந்த இடத்தில் உள்ள முதியவரை பார்த்து பேச சென்றனர். அந்த முதியவர், இந்த இடமானது கடலில் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சேர வேண்டுமென்றால் மனிதர்கள் தான் வந்து துறந்து நம்மளை கூட்டி செல்ல வேண்டும். இல்லையெனில் நம்மளால் செல்ல இயலாது என்று கூறியது. நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் சற்று யோசியுங்கள். எத்தனை நாள்தான் நம்மைப் போல் மீன்கள் மக்களுக்கு உணவாக மட்டுமே இருப்பது? நமக்கும் வாழ்க்கை உள்ளது என்று கூறியது. இதை கேட்ட முதியவர், இது எனக்கும் புரிய வருகிறது. ஆனால் நமக்கு விதிக்கப்பட்ட விதி இதுதான். நம்மால் இந்த கரையை தாண்டி செல்வதற்கு வாய்ப்பில்லை. நம் தனியாக யோசித்தால் நமக்கு வாய்ப்பில்லை. நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்?
இத்தனை பேர் நினைத்தால் நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை என்று கூறியது. இதை கேட்ட முதியவர் கோபம் கொண்டு, நீ உன்னை மட்டுமே நினைக்கிறாய், உனது வாழ்க்கையை மட்டுமே நினைக்கிறாய். இங்கு சிறு சிறு குழந்தைகள் உள்ளன, அவர்களை பற்றி நீ நினைத்தாயா? உனது சந்தோஷத்திற்காக அவர்களை கொன்று விடாத என்று அந்த முதியவர் ஆண்மீனை பார்த்து கோபத்துடன் கூறியது. பெண்மீன் அந்த ஆண்மீனை அந்த இடத்தில் இருந்து கூட்டி சென்றது. சற்று பொறுமையாக இரு, என்னவென்று யோசித்து முடிவெடுப்போம் என்று அந்த ஆணுக்கு அறிவுரை கூறியது. அதற்கு அந்த ஆண்மீன், உனக்கென்ன, உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதே குலத்தில் இருக்க சொன்னாலும் நீ சந்தோஷமாக இருந்து விடுவாய். உனக்கு சிறு வயதில் அப்பா அம்மா எல்லாரும் உன்னிடம் இருந்தனர். என்னை மாதிரி ஆட்களுக்குத்தான் அப்பா என்ற அருமை தெரிய வரும். இந்த இவ்விடத்தை விட்டு நான் செல்கிறேன். நீ உனது உயிரை நன்றாக பார்த்து கொண்டு நீ இங்கே இரு, நான் செல்கிறேன் என்று கூறி அந்த கரையை நோக்கி சென்றது. அந்த ஆண்மீன் கரையை நோக்கி முட்ட ஆரம்பித்தது. அந்த கரையின் பலத்திற்கு இது ஒரு கடுகு அந்த கரையை முட்டுவது போலத்தான். ஆனால் அந்த ஆண்மீன் அந்த தந்தையின் பார்க்க வேண்டும் என்ற வெறியில் மீண்டும் மீண்டும் அந்த கரையை மோதியது. அந்த முதியவர் பார்த்தார். அந்த முதியவர் அந்த ஆண்மீனை பார்த்து பேசினார். நீ என்ன செய்தாலும் இங்கிருந்து செல்வதற்கு வழியே கிடையாது. நீ இப்படியே மோதி மோதி உனது உயிரை இங்கே விடப் போகிறாய் என்று கூறியது. என் உயிரை விட்டாலும் பரவாயில்லை, அந்த கடலுக்கு சென்று ஆக வேண்டும் என்று கூறியது. இதை கேட்ட அந்த முதியவர் யோசித்தார். அவன் கூறுவதிலும் ஒரு நியாயம் உள்ளது. எவ்வளவு நாள்தான் நாம் மனிதர்களுக்கு இரையாக இந்த குலத்தில் இருப்பது? முதியவர் யோசித்தார். பின் முதியவர் அந்த ஆணுக்கு உதவி செய்ய முயன்றார். அந்த குளத்தில் உள்ள அனைத்து மீன்களையும் இங்கு வருமாறு கட்டளையிட்டார். அனைத்து மீன்களும் வந்தன. அனைத்து மீன்களையும் பார்த்து சகதியை நோண்டி நோண்டி ஒரு மரத்தை சாய்க்கும்படி கட்டளையிட்டார். இதை சொன்ன மாதிரியே அனைத்து மீன்களும் மரத்தை நோண்டி நோண்டி மரங்களும் சாய்ந்தபடி செய்யப்பட்டன. அந்த மரம் கரை ஒதுங்கியது. இதனால் அந்த மரம் கரை ஒதுங்கியே தவிர அந்த கரைக்கு எதுவுமே ஆகவில்லை. அப்பொழுது ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் அந்த கரையை நோக்கி வருகிறது. அவர்களுக்கு புரியவில்லை எப்படி ஒரு காட்டாற்று வெள்ளம் வருகிறது என்று. அந்த காட்டாற்று வெள்ளத்திற்கு முன் அந்த பெண்மீன் கத்திக்கொண்டே, இங்கிருந்து விலகுங்கள் என்று கத்திக்கொண்டே வருகிறாள். இதை பார்த்த ஆண்மீன், இவள் எப்பொழுது அந்த காட்டாற்றிற்கு சென்றாள், என்ன நடக்கிறது என்று யோசிக்கின்றன. அந்த காற்றாற்று வெள்ளம் கரையை வந்து மோதியது. கரை தாங்க முடியாமல் உடைந்து பின்பு குளத்தில் உள்ள அனைத்து தண்ணீர்களும் கடலை நோக்கி சென்றன. ஆண்மீன் உள்ளே சென்றவுடன் அந்த பெண்மீனை தேடியது. பெண்மீன் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பெண்மீன் காணாமல் அதன் மனம் உருகியது. பின்பு ஒரு சத்தம் வந்தது. ஏய், இப்பொழுது ஒத்துக்கொள்கிறாயா யார் பெரியவர்கள் என்று அந்த பெண்மீன் கூறியது. ஆண்மீன் திரும்பி பார்த்தது. அந்த பெண்மீன் இருந்ததை பார்த்து வேகமாக நீந்தி அந்த பெண்மீனை கட்டி அணைத்தது. பெண்மீன் அதன் மனம் உருகி அதன் காதலை உணர்ந்தது. ஆண்மீன், எப்படி இந்த காற்று வெள்ளத்தை வர வைத்தாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பெண்மீன் கூறியது, அது ஒரு பெரிய கதை. நான் அந்த முதலை வந்த பாதையாக சென்றேன். அங்கு ஒரு சிறிய அணைக்கட்டு இருந்தது. அந்த முதலை அந்த அணைக்கட்டின் மேல்தான் படுத்து உறங்கியது. நான் அந்த அணைக்கட்டுக்கு பக்கத்தில் சென்று அந்த சகதியில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள சென்றேன். அந்த முதலையை சீண்டினேன். அந்த முதலையும் என்னை உண்பதற்காக அந்த அணைக்கட்டை வேகமாக தோண்ட ஆரம்பித்தது. அந்த ஓட்டையை பெரிதாக ஆக்கியதால் அந்த அணை உடைந்தது. அந்த அணை உடைந்ததால் காட்டாற்று வெள்ளம் வந்து நான் இங்கே வந்தேன். தனியாக செய்தாயா? கூப்பிட்டிருந்தால் நானும் உன்னிடம் வந்திருப்பேன்ல என்று அந்த ஆண்மீன் பெண்மீனை பார்த்து கூறியது. சிறிது நேரம் சற்று அமைதியாக இருந்து பெண்மீன் ஆண்மீனை பார்த்து கூறியது, நீ என்னுடைய ஆண். உனது ஆசையை நிறைவேற்ற நான் என்னவென்றாலும் செய்வேன். அப்படி நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அங்கே எனது முடிவை தேடிக்கொள்வேன் என்று கூறியது. அப்பொழுதுதான் அந்த ஆணுக்கு புரிய வருகிறது, இந்த கடலை சேர்வதற்கு அவன் தந்தையின் பாசத்தால் மட்டுமல்ல, அவளுடைய வாழ்க்கை தோழியின் பாசத்தால் தான் என்று. பின்பு அந்த கடலில் தந்தையை தேடி அலைந்தது அந்த ஆண்மீன். அதனால் தந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்மீன் பெண்மீனிடம் வந்து, எனது தந்தையை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அழுதது. பெண்மீனும் ஆண்மீனுக்கு ஆறுதல் கூறியது. சிறிது நேரம் கழித்து பெண்மீன் ஆண்மீனை பார்த்து, தண்ணீருக்கு மேலே வா என்று கூறியது. ஆண்மீன் மனது உடைந்து, இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று கூறியது.
வலுக்கட்டாயமாக அந்த பெண் மீன் ஆண் மீனை கூட்டி செல்கிறது. மேலே வந்த பார்த்தால் முதியவர் மற்றும் அந்த குலத்தின் மீன்கள் ஒரு சம்பிரதாய சடங்குகளை செய்து அவர் இறந்த தந்தையை வந்து பேசுவதற்கு உண்டான வழிவகையை செய்தனர். மேகத்தில் மீன் போன்ற ஒரு உருவம் வந்தது. அந்த முதியவர், இதுதான் உனது தந்தை. உனது தந்தை கடல் தாயிடம் ஆயத்தமாகிவிட்டார். நீ என்ன பேச வேண்டுமோ பேசு என்று அந்த ஆண் மீனிடம் கூறியது. அந்த ஆண் மீன் அந்த தந்தை மேகத்தை பார்த்து அழுது கொண்டே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டது. அந்த மேகத்தில் உள்ள அவரது தந்தை, அழுகாதே மகனே, நீ மிகவும் வீரமிக்கவன். உனது செயலை அனைத்தும் நான் பார்த்தேன். நான் எவ்வாறாக இருக்க வேண்டுமோ என்று நினைத்தேனோ அதைவிட பல்மடங்கு நீ பெரிதாக இருக்கிறாய். நான் விட்டு சென்றதை நீ தொடங்கு. உனது மக்களை நீ பார்த்துக்கொள். நீ இருக்கும் இடம்தான் உனது வீடு. உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனது மக்கள். அவர்களை பார்த்துக் கொள்வதே உனது முதல் கண் வேலையாகும். பின்பு அந்த ஆண்மீன், ஆனால் என்னால் உங்களை பிரிந்து இருக்க முடியவில்லை, என்னுடன் வாருங்கள் என்று அழுதது. அந்த குலத்து மக்களும் அந்த கடலும் அவன் அழுகையை கேட்டு மனம் உருகி அமைதியாயினர். அதற்கு அந்த தந்தை, கவலைப்படாதே மகனே, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். நீ பார்க்கும் செயல்கள் அனைத்திலுமே உனக்காக பின்புறம் இருந்து நான் உனக்கு உதவுவேன் என்று அந்த தந்தை கூறியது. பின்பு அந்த ஆண்மின் மனதை தேற்றிக்கொண்டு ஒன்று மட்டும் அந்த தந்தையிடம் கேட்க விரும்பியது. எனக்கு மகனாக வந்து பிறப்பீர்களா அப்பா என்று கேட்டது. அதற்கு அந்த தந்தை மீன் சிரித்து கொண்டே சரி என்று கூறி அந்த மேகங்கள் கலைந்தன. சூரிய ஒளி அந்த ஆண்மீன் மீது பட்டது. சிறிது காலங்கள் ஆகின. ஒரு பெரிய படகில் மனிதர்கள் மீன் பிடிப்பதற்காக அந்த இடத்திற்கு வந்தனர். அப்பொழுது அந்த சிறு குழந்தை அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டு கடலுக்குள் அடியில் சென்றது. அப்பொழுதுதான் புரிகிறது, அவர் தந்தை அந்த ஆண்மீனுக்கு மகனாக வந்து பிறந்து விட்டார் என்று. பிறகு ஆண்மீன் அவன் இனத்தை காப்பாற்ற வெறி கொண்டு மேலே வருகிறான். இதைப்போல நிறைய கதைகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.